ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 19/11/2024 குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். இன்றைய திதி சதுர்த்தி திதி. இன்றைய யோகம் அவ்வளவு சிறப்பானதாக இல்லை. சந்திராஷ்டமம் உள்ள ராசி விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று விநாயக சதுர்த்தி தினமாகையால் விநாயக பெருமானை வழிபட்டு நேத்தியங்கள் சமர்ப்பித்து அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொள்ள இன்று உங்களுக்கு அனைத்தும் நலமாகும். இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு, 3ஆம் இடத்தில் சந்திரன், 4ஆம் இடத்தில் செவ்வாய். எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். எதிர்பார்த்த பொருள் ஒன்று கைக்கும் கிடைக்கும் விதமாகவே இருக்கும். அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். அலுவலகத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் மறையும். குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் ஏறி அது பின் மகிழ்ச்சியான தருணமாக மாறிவிடும். திடீரென்று வெளிநாடு பயணம் கை கொடுக்கும். குழந்தைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். குடும்ப சொத்து தர்க்கம் சற்று அதிகமாகவும் குடும்பத்தில் சற்று மனக்கலக்கம், மன வருத்தம் வந்து சேரவும் செய்யும். வெளிநாட்டிலிருந்து தனவரவு அதிகமாகவே இருக்கும். வியாபார விஷயமாக வெளிநாடு செல்வீர்கள். வியாபாரத்தில் ஏற்பட்ட சிரமங்கள் மாறி மனதில் மகிழ்ச்சி தரக்கூடிய விதமாகவே இன்றைய நாள் இருக்கும். சிறு சிறு வியாபாரிகளெல்லாம் மனமகிழும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். எதிர்பார்த்த நற்செய்தி உங்களுக்கு வந்து சேரும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் மனமகிழ்ச்சியும் உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, வாழ்க்கை போராட்டத்திலிருந்து விடுபடுவீர்கள். சில குடும்ப சூழ்நிலைகளால் மனப்போராட்டத்தில் இருந்து வரும் உங்களுக்கு இன்று மன அமைதி உண்டாகும் நாளாகவே இருக்கும். எதிர்பார்த்த பண உதவி உங்கள் கைக்கு வந்து சேரும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வரும் விதமாகவே இன்று அமையும். குடும்பத்தில் மன அமைதி உண்டாகும். மனைவியால் ஏற்பட்ட பிரச்சனைகள், தாயாரால் ஏற்பட்ட பிரச்சனைகள், குடும்ப சூழ்நிலை காரணமாக பண விஷயமாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்று ஒரு முடிவு எடுக்கும் சூழ்நிலை உருவாகும். ஒரு சிலருக்கு பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்கும் சூழ்நிலை உண்டாகும். ஒரு சிலர் புதிய வாகனத்தையே வாங்கும் யோகம் வந்து சேரும். ஒரு சிலருக்கு திடீர் பண உதவியால் கடன் அடைக்கும் யோகம் உண்டாகும். திடீரென்று பயணம் மேற்கொள்வீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வுகள் நீங்கி பணபலமும் வளர்ச்சியும் அதிகமாகவே இருக்கும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் அதையெல்லாம் தரணம் செய்யும் விதமாகவே இன்று உங்களுக்கு இருக்கும். நண்பரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி அந்த நண்பருடன் நீங்கள் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். தாய்மாமன் உறவு முறைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள், சொத்து தர்க்கங்கள் விலகும். கேஸ் வழக்குகள் சாதகமான சூழ்நிலை அமையும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் தீர்ப்புகள் சாதகமாகவும் வெற்றி வாகை சூடும் விதமாகவும் இருக்கும். 2ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் குடும்பத்தில் பெண்களால் சில பிரச்சனைகளும் மனக்குழப்பங்களும் மன வருத்தங்களும் உண்டாகும். பெரியவர்களுக்கு மருத்துவ உதவி, தாயாருக்கோ அல்லது தாயாரின் உறவினர்களோ தாய் வழி உறவினர்களுக்கு இரத்த சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டாக்கவோ அல்லது மருத்துவ உதவி தேவைப்படும் விதமாகவே என்று உங்களுக்கு இருக்கும். நினைத்த காரியம் உங்களுக்கு வெற்றி வாகை சூடும் நாளாகவே இருக்கும். பள்ளி
கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் இன்றைய சூழல் சாதகமாக அமையும். பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைக்கும் விதமாக இருக்கும். கலைஞர்களுக்கு, கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் பாராட்டும் பரிசும் கிடைக்கும் விதமாகவே இருக்கும். அயல் நாட்டு உறவு முறை மனதிற்கு அமைதி தரும். அயல் நாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். திடீர் வெளிநாடு அல்லது வெளியூர் பயணங்களால் மனமகிழ்ச்சி உண்டாகும். வியாபாரம் செழிக்கும். வியாபார நிமித்தமாக அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும். திடீர் பண உதவி வந்து சேரும். வேலைவாய்ப்பு சம்பந்தமாக சற்று அலைச்சல்களும் சற்று மன வருத்தமும் உண்டாகும். எனினும் கவலை வேண்டாம், அது சாதகமான சூழலை உருவாக்கும் விதமாகவே இருக்கும். திடீர் பயணத்தால் ஆதாயம் அதிகமாக இருக்கும். வியாபாரிகளுக்கு வளர்ச்சி, தொழிலில் வளர்ச்சியும் மேன்மையும் உண்டாகும். வியாபாரம் இரட்டிப்பாகவே இருக்கும். நினைத்த காரியங்கள் வெற்றியாவதுடன் குடும்பத்தில் மனமகிழ்ச்சியும் உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் விரயஸ்தானத்தில் குரு இருந்தாலும் விரய செலவுகளை விட சுப செலவுகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சுப செலவுகளும் வந்து சேர்வதுடன் திடீரென்று திருமண செய்தியும் வந்து சேரும். குடும்பத்தில் தடைப்பட்ட திருமணம் நிகழும் விதமாக யோகம் உண்டாகும். ஒரு சிலருக்கு 4 சக்கர வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். ஒரு சிலருக்கு வீட்டில் விலையுயர்ந்த பொருட்கள் வந்து சேரும். பெண்களால் ஆதாயம் பெறுவீர்கள். கணவன் மனைவி இருவருக்குமிடையே இருந்து வந்த கலகங்கள் நீங்கி மனதிற்கு நிம்மதி பிறக்கும் விதமாகவே இருக்கும். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். விலகி சென்றவர்கள் குடும்பத்தில் வந்து சேரும் சூழல் உருவாகும். தொழில் விஷயமாக அலைச்சல்கள் சற்று அதிகமாக இருந்தாலும் தனவரவும் அதிகமாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல், பண சம்பந்தமான தொழில்களில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். இரும்பு சம்பந்தமான தொழில்களில், கணினி சம்பந்தமான தொழில்களில், பள்ளி சம்பந்தமான, கல்லூரி சம்பந்தமான தொழில்களிலெல்லாம் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் விதமாகவே தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். கடன் சுமை அதிகமாக இருக்கிறது என்று மனது நொந்து இருந்தவர்களுக்கெல்லாம் அது தீரும் விதமாகவே இன்று உங்களுக்கு எதிர்பாரா விதமாக பண உதவி வந்து சேரும். அலுவலகத்தில் அதிகாரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். அரசு ஆதாயம் பெறுவீர்கள். அரசு வழி நன்மை உண்டாகும். அரசு ஒப்பந்தம் செய்வீர்கள். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். திடீரென்று வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளியூரில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சிலருக்கு அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சிலருக்கு அரசு தொழிலிலிருந்து இடம் மாற்றம் அல்லது வேறு ஏதாவது அவர்கள் நினைத்த இடத்திற்கு மாறும் சூழலும், அதே அலுவலகத்தில் பணிபுரியவோ பதவி உயர்வு கிடைக்கவோ யோகம் உண்டாகும். அவர்கள் எதிர்பார்த்தபடியே இன்று அமையும் விதமாக இருக்கும். மேலதிகாரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் நீங்கி மனதுக்கு மகிழ்ச்சி தரும் விதமாகவே இருக்கும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடம் நீங்கள் சற்று அனுசரித்து நடந்து கொள்வதும் சற்று விட்டு கொடுப்பதும் நல்லது செய்யும். பணமிடபாடுகளில் அதிக வளர்ச்சியும் லாபமும் உண்டாகும். திடீர் ஆதாயம் உண்டு. திடீர் பரிசுகள் பெறுவீர்கள். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உண்டாகும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் எதிர்பாராத விதமாக விரய செலவுகள் அதிகமாகவே இருக்கும். அதுவும் சுப செலவாகவே உங்களுக்கு மாறும் சூழ்நிலையும் உருவாகும். இன்று மன மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். மதியத்திற்கு மேல் சற்று சிறு சிறு செலவுகள் வந்து சேருவதால் சற்று மனக்குழப்பங்களும் அதிகமாகும். திடீரென்று எதிர்பாரா விதமாக ஒரு பெரிய செலவே உங்களுக்கு வரும். அது சுப செலவாகவும் மாறும். திடீர் தேதி, திருமண தேதி குறிக்கப்படும். ஒரு சிலருக்கு பெண் பார்க்கும் படலம் நடக்கும். ஒரு சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் நடக்கும் யோகமும் உண்டாகும். ஒரு சிலர் 2வது திருமணம் செய்யும் யோகமும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு வண்டி வாகன சொத்து வரும் யோகமும் உண்டாகும். கேஸ் வழக்குகள் யாவும் தள்ளி போகும். புதிய கேஸ்கள் வராமல் சற்று பார்த்து கொள்ளவும். திடீரென்று பிரச்சனைகள் உறவினர் மூலமாக வரும் வாய்ப்பு உள்ளதால் அதையெல்லாம் தரணம் செய்யும் விதமாக முடிவெடுக்கவும். அமைதியாக இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். தொழிலில் ஏற்பட்ட தொய்வுகள் மாறும்.
தொழிலில் வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். பால் உற்பன்னங்களில், நீர் சம்பந்தமான தொழில்களில், உணவு சம்பந்தமான தொழில்களில் வளர்ச்சி உண்டாகும். வெற்றி பாதையில் இன்று நீங்கள் மிதப்பீர்கள். திடீர் ஆதாயம் வந்து சேரும். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். கடன் தொல்லையால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். வீட்டு கடன், வண்டி கடன் போன்ற பிரச்சனையில் இருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை உருவாகும். திடீர் ஆதாயம் வந்து சேரும். இன்று நீங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு விரய சாணத்தில் செவ்வாய். திடீரென்று விரய செலவும் வந்து சேரும், சுப செலவும் வந்து சேரும். திடீரென்று உங்களது குடும்பத்திற்கு விருந்தினர் வருகையால் சற்று செலவுகள் அதிகமாகவே நடக்கும். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி சாந்தமான சூழல் உருவாகும். பெரியவர்களால் சற்று மன வருத்தம் கொள்வீர்கள். வீட்டில் கணவனால் அல்லது மனைவியால் சற்று பிரச்சனைகள் எழும். பின்பு அது சுமூகமான பலனை அளிக்கும். தாய்மாமன் உறவு முறை மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். தாய் வழி உறவால் தனவரவு வந்து சேரும். ஒரு சிலருக்கு பூசத்து கைவரும் யோகமும் உண்டாகும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அரசு தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் திடீர் வாய்ப்புகளும் யோகங்களும் வந்து சேரும். நினைத்த காரியங்கள் அவர்களுக்கு வெற்றியாகவே நடக்கும். மூத்த பிள்ளையால் ஏற்பட்ட மனக்குமுறல் விலகி மனமகிழ்ச்சி நிறையும் விதமாகவே இன்றைய நாள் இருக்கும். தூரத்து உறவு முறையில் உங்களுக்கு புதிய ஒப்பந்தம், அதாவது புதிய செய்தி வந்து சேரும் அல்லது திருமண யோகம் உண்டாகும். பகையை மறந்து ஒன்று கூடும் சூழல் உருவாகும். விலகி சென்றவர்கள் ஒன்று கூடுவார்கள். வியாபாரத்தில் வளர்ச்சியும் வெற்றியும் உண்டு. சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் எதிர்பார்த்த விதமாகவே அவர்களுக்கு வளர்ச்சியும் தனவரவும் வந்து சேரும். இளைய சகோதரர் வழி நினைத்த காரியம் வெற்றியாகும். இன்று மனமகிழ்ச்சியுடன் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருப்பீர்கள். இன்று விநாயக சதுர்த்தி என்பதால் விநாயக பெருமானை வழிபட்டு வர யாவும் இன்று சுமூகமான பலனை அளிக்கும் விதமாகவே இன்று உங்களுக்கு இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன். தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்பு விலகும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களால் சற்று மன குமுறல்கள் உண்டாகும். அவர்களால் வருத்தம் கொள்வீர்கள். ஒரு சிலர் வேலையை விட்டு நீங்கும் சூழலும் உண்டாவதால் அதற்காக சற்று சிரமங்கள் கொள்வீர்கள். தொழில் செய்யும் இடத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகி பின்பு அது சாதகமான சூழல் தரும் விதமாக இருக்கும். கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றியாகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று வெற்றி பெறும் நாளாகவே இருக்கும். திடீர் ஆதாயம் உண்டாகும். பூமி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று புதிய வாய்ப்புகள் உருவாகும். தொழிலில் புதிய உத்தியை காண்பீர்கள். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். கூட்டு முயற்சி நல்ல பலனை அளிக்கும். நண்பர்களால் ஏற்பட்ட கலகம் விலகி நண்பர்களால் மனமகிழ்ச்சியும் உண்டாகும். நண்பர்களுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். நீண்ட நாளாக வீட்டில் எதிர்பார்த்த பொருளை வாங்கி மகிழ்வீர்கள். திடீர் வெளியூர் பயணத்தால் மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாகவே புதிய தொழில் வாய்ப்பு வந்து சேரும். ஒரு சிலருக்கு அரசு துறையில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் யோகம் உண்டாகும். ஒரு சிலருக்கு பூசத்தை கைவரும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத விதமாகவே பணம் கிடைக்கும் சூழல் உருவாகும். ஒரு சிலர் அவர்கள் எதிர்பார்த்த இடத்திற்கு மாற்றல் வாங்கி கொண்டு செல்வார்கள். இரும்பு சம்பந்தமான தொழில்களில் மற்றும் பூமி சம்பந்தமான தொழில்களிலெல்லாம் நல்ல வளர்ச்சியும் மேன்மையும் உண்டாகும். எதிர்பார்த்த உதவி உங்களது இல்லம் தேடி வரும். நீங்கள் யாரை தேடி செல்வீர்களோ அவர்கள் உங்களது வீட்டிற்கு வந்து உதவும் சூழல் உருவாகும். கடன் தொல்லைகளால் சற்று சிரமப்பட்டு கொண்டிருக்கும் உங்களுக்கு அது தீரும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாகவே இன்றைய நாள் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவே இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள்.
துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேது. உடலில் சிறு சிறு கொப்பளங்களோ அல்லது தோல் சரும பிரச்சனைகளோ இது போன்ற பிரச்சனைகளால் சற்று மன வருத்தம் கொண்டிருப்பீர்கள். அது தீரும் விதமாகவே புதிய மருந்தால் உங்களது மனதிற்கு இதம் அளிக்கும் விதமாகவே இன்று உங்களுக்கு இருக்கும். விஷ சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று தோலில் உருவாகாமல் பார்த்து கொள்ளவும். உணவு முறைகளில் சற்று கவனம் கொள்வது நல்லது. தேவையில்லாத உணவு முறைகளால் உங்களுக்கு தோல்வியாதி அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன். குடும்பத்தில் உங்களது தகப்பனாரால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். தகப்பனாருக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். தகப்பனாருக்காக நீங்கள் செலவுகள் செய்யக்கூடிய சூழல் உருவாகும். ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய். பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று வலுவாகவே இருக்கும். அதற்காக சட்டத்தில் நீங்கள் கேஸ் வழக்கு இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய சூழல் உருவாகும். தீர்ப்புகள் சற்று தள்ளி போகலாம். மன வருத்தம் சற்று வரும் விதமாகவே இருக்கும். அதையெல்லாம் தருணம் செய்யும் விதமாகவே என்று உங்களுக்கு சூழல் அமையும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் சற்று தலைவேதனை வரக்கூடிய கேஸ் வழக்குகள் வந்து சேரும் விதமாகவே இருக்கும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மன வருத்தம் தீரும். பிள்ளைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். வெளிநாட்டிலிருந்து பிள்ளைகளின் பணம் உங்களுக்கு வந்து சேரும். வெளிநாடு உறவுமுறை நன்றாகவே இருக்கும். திடீர் அசையா சொத்தை வாங்கும் யோகம் வந்து சேரும். ஒரு சிலருக்கு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். அரசு தொழிலில் பாராட்டுகள் பெறுவீர்கள். அரசு தொழிலில் எதிர்பார்த்த பலன்கள் கிட்டும். அரசு ஒப்பந்தம் செய்வீர்கள். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். அரசு தொழில் செய்பவர்களுக்கும் அரசு வேலைவாய்ப்பு செய்பவர்களுக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த விதமாக மாற்றங்களோ அல்லது பதவி உயர்வோ சம்பள உயர்வோ எதிர்பார்த்த நீங்கள் எதை எதிர்பார்ப்பீர்களோ அது இன்று நடக்கும் விதமாகவே உங்களுக்கு இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருந்தாலும் திடீர் இடம் மாற்றம், வீடு மாற்றம், குடும்பத்திலிருந்து சற்று விலகி இருக்கும் சூழல் இது போன்ற சூழலெல்லாம் வந்து சேரும் விதம் உங்களுக்கு சூழல் உருவாகும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன். இளைய சகோதரனால் சற்று சிரமங்கள் கொள்வீர்கள். தனம் அவர்களுக்காக பணத்தை விரயம் செய்யும் சூழல் உருவாகும். 5ஆம் இடத்தில் சனி. 6ஆம் இடத்தில் ராகு. அடுத்தவர்களின் பேச்சை கேட்டு சற்று தடுமாறாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். விநாயக சதுர்த்தி என்பதால் நீங்கள் விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து வழிபட்டால் உங்களுக்கு இரட்டிப்பு மனமகிழ்ச்சி உண்டாகும். விநாயக பெருமானின் அருளையும் பெறலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் என்பதால் எதிலும் சற்று கவனமாக இருக்கவும். வீண் பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். எதை செய்தாலும் இன்று உங்களுக்கு மன வருத்தம் கொள்ளும் சூழல் அதிகமாகவே இருக்கும். எந்த துறையில் எடுத்தாலும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய சூழல் சாதகமாக அமையாது. கேஸ் வழக்குகள் யாவும் உங்களுக்கு பிரச்சனையை தரக்கூடியதாகவே இருக்கும். திடீர் பிரச்சனைகள் குடும்பத்தில் உண்டாகும். கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள், கலகங்கள் உண்டாகும். பெரியவர்களால் மனக்குமுறல்கள் வந்து சேரும். அலுவலகத்தில் வீண் பிரச்சனைகள் வளர்த்து கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். 2ஆம் இடத்தில் சுக்கிரன். தன விரயம் சற்று அதிகமாகவே இருக்கும். எனினும் தனம் வந்து கொண்டே இருக்கும். ஒரு சிலருக்கு திடீர் யோகமும் உண்டாகும். ஒரு சிலர் வியாபார நிமித்தம் வெளிநாடு அல்லது வெளியூர் செல்லும்போது சற்று கவனமாக இருப்பது நல்லது. வேறு ஏதும் பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் கொள்வது நல்லது. சந்திக்கக்கூடிய நபர் சற்று கால தாமதமாக வரலாம். நினைத்தபடி இன்று வராமலும் போகலாம். அந்த விதமான ஒரு சூழல் உருவாகும். நினைத்த இடத்திற்கு மாற்றம் வாங்கலாம் என்று இருந்திருப்பது சற்று தள்ளி போகும். உங்களுக்கு வரும் நல்ல செய்திகளும் சற்று தள்ளி போகும் விதமாகவே இருக்கும். வீணான பிரச்சனைகள், தேவையில்லாத வம்பு வழக்குகள் அதில் தலையிடாமல் விலகி இருப்பதும், சற்று சாமர்த்தியமாக சிந்தித்து சற்று எதிலும் கவனமாக இருப்பதும் நன்மை செய்யும். அதனால் எதிலும் சற்று கவனமாக நடந்து கொள்ளவும்.
வியாபாரத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அது சாதகமான பலனை அளிக்கும். எதிர்பார்த்த உதவி கிடைப்பதற்கு சற்று தாமதமாகும். தொழிலில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடம் சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வீண் வார்த்தைகளை கொடுத்து வம்பை விலைக்கு வாங்க வேண்டாம். தேவையில்லாத கோபத்தை பதட்டத்தை மாற்றிவிடவும். திடீர் உடல் உபாதை வராமல் பார்த்து கொள்ளவும். எதற்கும் சற்று மனதை அடக்கும் விதம் என்று விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து விநாயகப் பெருமானின் நம்பிக்கையை அவனது தும்பிக்கையை பற்றினால் உங்களுக்கு நம்பிக்கை கிடைக்கும் விதமாகவே இருக்கும். அவரது தும்பிக்கையை பற்றி நம்பிக்கையை வளர்ப்போம் என்று நீங்கள் மன அமைதியுடன் இருப்பது என்று உங்களுக்கு அனைத்திலும் நல்லது செய்யும். தனுசு ராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருந்தாலும் உங்களுக்கு சுப செலவுகள் அதிகமாக வந்து சேரும். குடும்பத்தில் திடீர் செலவுகள் வரும் விதமாகவே இருக்கும். தூரப்பயணம் மேற்கொள்வீர்கள். தூர தேசத்திலிருந்து உங்களுக்கு நற்செய்தி வந்து சேரும். ஒரு சிலர் புது வீட்டிற்கு செல்லும் யோகம் உண்டாகும். பழைய வீட்டை புதுப்பிக்கவோ அல்லது வாங்கிய நிலத்தில் அதற்கான வேலை செய்யவோ நீங்கள் முயற்சி செய்வீர்கள். இன்று உங்களுக்கு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு இடம் மாற்றம் உண்டாவதால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். ஒரு சிலர் அவரவர் நினைத்த இடத்திற்கு மாற்றம் வாங்கி கொண்டு செல்லும் சூழலும் உருவாகும். மனைவியும் கணவனும் பிரிந்து வேலை பார்ப்பவர்கள் ஒன்று கூடும் செய்தியும் வந்து சேரும். மூத்த பிள்ளைக்கு திருமண யோகம் உண்டாகும். காத்திருந்த நபர் உங்களை தேடி வந்து உதவுவார். கடன் பிரச்சனையால் சற்று மனம் தடுமாறி கொண்டிருக்கும் உங்களுக்கு அது தேரும் விதமாகவே நல்ல செய்தி வந்து சேரும். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியுடன் நடப்பதால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். திடீர் நண்பர்களின் உதவி உங்களுக்கு கிட்டும். திடீர் திருமணம் கைகூடும். திடீர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். வெளிநாடு தொடர்பால் நீங்கள் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். ஒரு சிலருக்கு அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சிலருக்கு அவரவர் படிப்பிற்கு தகுந்தாற்போல் வெளியூரிலோ அல்லது வெளிநாட்டிலோ வேலை கிடைக்கும் விதமாகவே இருக்கும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டு. தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். இன்று உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் உங்களுக்கு விரய செலவுகள் இருக்காது. ஆனால் விரய செலவுகளும் சுப செலவாக மாறும் யோகமும் உங்களுக்கு உண்டாகும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன். திடீர் தடுமாற்றங்கள் கொள்வீர்கள். குடும்பத்தில் சிறு சிறு கலகங்கள் பெண்களால் உண்டாகும். ஆடை ஆபரணம் வழி சற்று கலகம் வந்து சேரலாம். பண சம்பந்தமாக கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக சற்று தடுமாற்றம் கொள்வீர்கள். தொழில் சம்பந்தமாக சற்று இழுபறி நிலை ஏற்படும். கடன் பிரச்சனைகள் சற்று அலட்டும். அதையெல்லாம் தருணம் செய்யும் விதமாகவே இன்று நீங்கள் சிந்தித்து செயல்படுவீர்கள். திடீர் உறவு முறைகளால் மனத்தடுமாற்றம் இருந்தது விலகி அவர்களால் உதவியும் வந்து சேரும். தாய் வழி உறவால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். தாயார் வழி உங்களுக்கு நினைத்த காரியம் நடக்கும். ஒரு சிலருக்கு பூமி சொத்து அல்லது அவர்கள் எதிர்பார்த்த உதவிகள் அவர்களுக்கு வந்து சேரும். 3ஆம் இடத்தில் ராகு. சகோதரர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் தீர்ந்து அவர்களால் மனமகிழும் விதமாகவே இன்று உங்களுக்கு இருக்கும். 5ஆம் இடத்தில் குரு. பயணங்களால் வெற்றியும் நல்ல பலனும் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் ஆதாயமும் பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். கல்வி சம்பந்தமாக நினைத்த காரியங்கள் நடக்கும். கல்வி சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு, கல்வி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும், கல்வி கற்கும் மாணவர்களுக்கும், கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும். சிலருக்கு திடீர் திருமணம் கைகூடும். ஒரு சிலர் 2வது திருமணத்திற்கான தேதி குறிக்கப்படும். ஒரு சிலர் திடீர் திருமணம் செய்து கொண்டு
வீட்டை விட்டு விலகி செல்லும் சூழலும் உருவாகும். ஒரு சிலருக்கு திடீர் திருமணம் நடக்கும். குடும்பத்தில் சுபசேதி நடக்கும். வீடு வாகனம் வாங்கும் யோகமும் வந்து சேரும். அயல் நாட்டிலிருந்து புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சிலர் வெளிநாட்டிற்கு வேலைக்காக செல்வார்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவே இருக்கும். இன்று மனமகிழ்ச்சி நிறையும் நாளாகவே இன்றைய நாள் அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன். பயணங்களால் சற்று தடுமாற்றம் கொள்வீர்கள். பயணங்களும் வெற்றியாகவே நடக்கும். கால்நடைகளால் லாபம் பெறுவீர்கள். கால்நடை சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். பூமி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு புதிய லாபம் வந்து சேரும். கட்டட சம்பந்தமாக, கட்டட பொருள் சம்பந்தமாக, கட்டட தொழிலுக்காக உற்பத்தி அதற்குரிய இயந்திர பொருட்கள் செய்யும் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு. அடுத்தவர்களின் பேச்சை கேட்டு சற்று தடுமாறாமல் இருப்பது உங்களுக்கு நன்மை செய்யும். அடுத்தவர் பேச்சையே கேட்பீர்கள். அதனால் குடும்பத்தில் சற்றே மனக்கலக்கங்களும் மனக்குழப்பங்களும் வந்து சேரும். தெளிவான ஒரு முடிவை எடுக்க நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே உங்களால் தெளிந்த முடிவு எடுக்க முடியும். எதிலும் ஒரு மந்தத்தன்மை உங்களுக்கு இருக்கும். நாளை பார்த்து கொள்ளலாம், நாளை பார்த்து கொள்ளலாம் என்று சற்று தள்ளி போடுவதால் உங்களது காரியங்கள் யாவும் தீர்மானிப்பது அடுத்தவர்களாகவே இருக்க முடியும். மனைவியால் கணவனும் பாதிக்கப்படுகிறார். கணவனால் மனைவியும் பாதிக்கப்படும் சூழ்நிலை குடும்பத்தில் உருவாகும். அதற்கு காரணம் அடுத்தவர்களின் பேச்சை கேட்டு நீங்கள் இருப்பதுதான். உங்களுக்கென்றே ஒரு தெளிவான முடிவை எடுப்பது இன்று உங்களுக்கு நன்மை செய்யும். இன்று சதுர்த்தி என்பதால் விநாயகப் பெருமானை வழிபட்டு அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டால் இன்று உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும். குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். வெளிநாடு உறவு முறையால் உங்களுக்கு நினைத்த காரியம் வெற்றியாகும். திடீர் பயணத்தால் வெற்றியுண்டு. திடீர் பயணங்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும். தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். போட்டி பொறாமைகள் மறையும். அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த நபரின் உதவி கிடைக்கும். திடீர் தொழில் மாற்றம் உண்டாகும். திடீரென்று புதிய கிளைக்கு மாற்றப்படுவீர்கள். புதிய அலுவலகத்துக்கு மாற்றப்படும் சூழ்நிலை உருவாகும். ஒரு சிலருக்கு அலுவலகம் சம்பந்தமாக புதிய பதவிகள் அல்லது சம்பள உயர்வு அல்லது உயர் பதவி, இடம் மாற்றம் இது போன்ற யோகங்கள் வந்து சேரும். ஒரு சிலருக்கு துக்கமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட சலசலப்புகள் நீங்கி மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவே அமையும். மீனராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன், 5ஆம் இடத்தில் செவ்வாய். பூமி சம்பந்தமாக இதுவரை ஏற்பட்ட கலகங்கள் நீங்கி பூமி உங்களுக்கு கைவரும் நாளாகவே இருக்கும். எதிர்பார்த்த பலன் கைமேல் பலன் வரும். அரசு துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். சீருடை அணிந்தவர்களுக்கெல்லாம், அதாவது மருத்துவத்துறையில் உள்ளவர்களும் சீருடை அணிந்தவர்களே. காவல்துறை, இராணுவத்துறை, தீயணைப்பு படையினர், சிறு சிறு ஆட்டோ ஓட்டுநர்கள் கூட சீருடை அணிந்தவர்களே. அப்படிப்பட்டவர்களுக்கு இன்று சிறப்பான பலன் கிடைக்கும். அரசு துறையில் உள்ளவர்களுக்கு இரட்டிப்பு பலன் வந்து சேரும். அவர்கள் நினைத்த காரியம் வெற்றியாகவே இருக்கும். மருத்துவத்துறையில் சாதிப்பீர்கள். மருத்துவத்துறையில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். அதனால் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு கேஸ் வழக்குகள் சாதகமான பலனை அளிப்பதால் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். எதிர்பாராத பாராட்டும் பரிசும் வந்து சேரும். கல்வி சம்பந்தமான துறையில் உள்ளவர்களுக்கு பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு அயல் நாட்டிலிருந்து பாராட்டும் பரிசும் கிடைக்கும். அதனால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கல்வி சம்பந்தமாக வெளிநாடு சென்று படிக்கும் யோகமும் உண்டாகும். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். இல்லத்தில் சுப காரியங்கள் நடக்கும் விதமாக இருக்கும். திடீர் திருமணம் நடக்கும். திடீர் பண உதவி வந்து சேரும்.
எதிர்பார்த்த நபரின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு புது வாகனம் வாங்கும் யோகமும் வந்து சேரும். ஒரு சிலர் பழைய வீட்டை இடித்து புதிய வீட்டை புதுப்பிப்பார்கள். ஒரு சிலர் வாங்கிய நிலத்தில் வீடு கட்டும் யோகமும் வந்து சேரும். அதற்கான முயற்சியில் ஈடுபடும் போது அதற்குரிய பணம் நண்பர்கள் வழி அல்லது உறவினர்கள் வழி வந்து சேரும். தாய் வழி உறவால் ஆதாயம் பெறுவீர்கள். நீண்ட நாளாக கெடுபிடியாக இருந்து வரும் குடும்ப பிரச்சனை விலகி மனம் மகிழும் விதமாகவே இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். அயல் நாட்டிலிருந்து தொழில் வாய்ப்பு வந்து சேரும். ஒரு சிலருக்கு அயல்நாடு உறவு முறையால் புதிய வாய்ப்புகளும் தனபரமான நேட்டமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு அயல்நாட்டிலிருந்து மக்கள் வழி அவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். தொழிலில் புதிய வாய்ப்புகளும் புதிய முயற்சிகளும் வெற்றி பெறும். கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் விதமாகவே இருக்கும். பூமி லாபம் உண்டு. தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டு. தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். சிறிய தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவும் மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் உங்களுக்கு இன்றைய நாள் அமையும். விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து வழிபாட்டில் கலந்து கொள்ள விநாயகப் பெருமானின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவிற்கு மிக்க நன்றி அன்பர்களே. இறைவனின் அருளால் உங்களது இல்லத்தில் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.